ஹலோ, குட் மார்னிங். ஹோப் யூ ஆர் ஃபைன். ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் டூக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அலாட்மெண்ட் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 to 25 காலேஜஸ் எடுத்து அதனுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏஐடிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, இசிக்கு ஒரு. வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ ஆல்ரெடி ஏஐடிஎஸ்க்கு சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருப்போம். அதே இதில் காலேஜஸில் சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருக்கோம். ப்ளஸ் வேறு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொருத்தரோட கட் ஆஃப் ப்ளஸ் ஒவ்வொருத்தரோட கட் ஆஃப் ஓசி மேக்ஸிமம் மினிமம் இசிக்கு சம்மந்தப்பட்ட கட் ஆஃப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு பாசிபிள் இருக்கேன் மினிமம்க்கு. எஸ்சியும் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ எஸ்டி பார்க்கலாம். ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எஸ்சி மினிமம் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தெர் இஸ் நோ சான்ஸ். அதே மாதிரி தான் எஸ்விசியும் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட்டு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் யூ கேன் see it, பட் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரவுண்ட் ஒன்னில் மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கும். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நோ சான்ஸ். கேபிஆர் இன்ஸ்டியூட் நோ சான்ஸ். டி ஈஸ்வர் முடிஞ்சிருக்கும். பன்னாரி அம்மன் அவங்களும் க்ளோஸ் ஆகிருப்பாங்க. கொங்கு it will be closed. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் it will be closed. சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் there is a chance. பார்த்துக்கோங்க, ரவுண்ட் ஒன்னோட தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் there is a chance இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்இசி 2719 எஸ்ஆர்இசி நீங்கள் பார்க்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு மெஃப்கோஸ் கல்னக். ஸோ பிசிக்கு சான்சஸ் இருக்குது. 169.5 தான் போன வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ மெஃப்கோஸ் கல்னக் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கம்பேரிசன் தான். ஸோ தட் இஸ் அங்கேயும் சான்சஸ் இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். பிஎஸ்என்ஏ செட்டில் கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். ஓசிக்கு இருக்கும், பிசிக்கு இருக்கும். ப்ளீஸ் see to it. ஓசியில் முடிஞ்சாலும் பிசிக்கு அவைலபிலிட்டி இருக்கும், இசிஇ. அதே மாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இருக்குது. யூ கேன் டேக் இட். அதே மாதிரி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 169 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது இருக்கும். சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தெர் இஸ் அன் ஆப்ஷன் இருக்குது. 171.5 தான் முடிஞ்சிருக்கு. 165 வரைக்கும் போகுது பிசியில் இசிஇ. ஏன்னா சிஎஸ்சி ஏஐடிஎஸ் ஐடி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரோட ப்ரியாரிட்டி ஆப்ஷன் இசி தான். ஸோ அதனால் இசியில் நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கண்டிப்பாக இருக்குது. சாரநாதன் இட் இஸ் அவைலபிள், பிசி இருக்கும். அதே மாதிரி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறதையும் டபுள் செக் பண்ணிக்கோங்க, சரியா? பட் அதே நேரத்தில் நான் கொடுத்த காலேஜஸ் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ் ஏதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். வேறு ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணும்போதே, சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் பழைய கட் ஆஃபை பாருங்கள், 2023 கட் ஆஃபை பாருங்கள். ரவுண்டு ஒன்னோட ஸ்டேட்டஸையும் பார்த்துக்கோங்க, சரியா? ரவுண்டு ஒன்னில் ஒவ்வொரு இதுலேயுமே ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதை பற்றி நோ இஷ்யூஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஆர்டரில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு சிவகாசியில் மெஃப்கோ தான் ப்ரியாரிட்டி இருக்கும், அவங்க அதை வச்சுக்கலாம். பட் நான் என்ன பண்ண முடியும், சீட் இருக்கா இல்லையா, நமக்கு கிடைக்குமா, போன வருஷத்தோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி போட முடியும். ஒவ்வொருத்தர் விருப்பத்தின் கேர்பில் அதுக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் காலேஜஸ் நல்லா இருந்துச்சுன்னா தட் இஸ் அ மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் தி ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஐ வில் டிஸ்பிளே. தேங்க்யூ.